ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்க இன்று முற்பகல் ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். ரணில் விக்ரமசிங்க தனது பாரியார் மைத்ரி விக்ரமசிங்கவுடன் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் பிரசன்னமாகியிருந்தார். මේ පාර්ලිමේන්තු මැතිවරණයේදී ජනවාරි 8 වෙනිදා විප්ලවය තහවුරු කරන වරමක් ලැබුණා. ஜனவரி 8ஆம் தேதி இடம்பெற்ற புரட்சியை உறுதிப்படுத்தும் வகையிலான மக்கள் ஆணையே இந்த பாராளுமன்ற தேர்தலின் மூலம் கிடைத்துள்ளது. அதன் பிரகாரம் அடுத்த அரசாங்கத்தின் பிரதமராக பொறுப்புகளை ஏற்று நான் செயற்படவுள்ளேன். ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவை நேற்று நான் சந்தித்தேன். அவருடன் இணைந்து நல்லாட்சியை முன்னெடுத்து செல்வதற்காக நாம் செயற்படுவோம். இணக்கப்பாட்டுடன் முன்னோக்கி செல்வதற்காகவும் தேசிய செயற்பாட்டிற்காகவும் அரசாங்கத்துடன் இணைந்து அந்த பொறுப்புகளுடன் அல்லது பாராளுமன்றத்தில் புதிதாக ஏற்படுத்தப்படுகின்ற பொறுப்புகளோடு இணைந்து அதன் மூலம் மாற்று வழிகளை ஆராய்ந்து ஒன்றாக முன்னோக்கி செல்வதற்கு அனைத்து கட்சிகளுக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன். சட்டத்தை மதிக்கும் அமைதியான தேர்தல் ஒன்றை இம்முறை நாம் எதிர்கொண்டோம். எப்போதும் அதே நிலைமை சமூகத்தில் காணப்பட வேண்டும். துன்பப்படும் மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய ஆட்சி ஒன்றை நாம் உருவாக்குவோம்.